இவர் தான் பாரத் பேயோட ஃபவுண்டர் மில்லியனர் அஷ்னிர் குரோவர். இவருடைய சொத்து மதிப்பு 800 கோடி ரூபாய். ஆனாலும் இவர் கோட்டாக் பேங்க் கிட்ட இருந்து 500 கோடி ரூபாய் லோன் வாங்க வந்தாரு நைக்காவோடைய ஷேர்ஸ் வாங்கறதுக்கு. சோ இப்ப கேள்வி என்னன்னா, ஒரு மில்லியனரா இருந்தும் கூட அஷ்னிர் ஷேர்ஸ் வாங்கறதுக்கு பேங்க் கிட்ட இருந்து லோன் ஏன் வாங்குறாரு? அதுக்கான காரணம் இங்க அஷ்னிரோட பிளான். லோன் வாங்கி இன்னும் பணம் சம்பாதிச்சு இன்னும் பணக்கார ஆகணும். ஃபைனான்சிங்ல இத லிவரேஜிங்னு சொல்லுவாங்க. இங்க நைக்காவோட ஷேர்ஸோட வேல்யூ அப்படி அத வாங்குன பிரைஸை விட 1% அதிகமாச்சுன்னா அப்போ லோனின் காரணத்தினால அவருடைய 1% ஆஃப் 500 crores which is 5 crore profit அவருக்கு கிடைச்சிருக்கும். இந்த கான்செப்ட பத்தி இன்னொரு டீடைலா வீடியோல பாப்போம். இவர் மட்டும் இல்ல, உலகத்தோட ரிச்சஸ்ட் ஆட்கள் பணக்காரனாகிறதுக்கு அதிகமா லோன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா நம்மள பல பேர் நினைப்போம் லோன் வாங்குறது ஒரு பேட் ஐடியான்னு. சோ தெரிஞ்சுக்கலாம் வாங்க, ஏன் மிடில் கிளாஸ் மக்கள் லோன் வாங்கவே பயப்படுறாங்க. இத பத்தி கிளியரா புரிஞ்சுக்க இந்த டேட்டாவை பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா பர்சனல் லோன்ஸா ரொம்பவே அதிகமா பாப்புலரா இருக்கு. அண்ட் இதன் கூடவே இன்னைக்கு மேக்ஸிமம் இந்தியன்ஸ் கார் லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு லோன்ஸும் அதிகமா வாங்குறாங்க. அண்ட் இந்த எல்லா லோன்ஸும் பேட் டெப்ட் கேட்டகரியில வருது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம இந்த லோன்ஸை எடுத்து லயபிலிட்டிஸ் வாங்குறோம், பதிலா இதுல இருந்து நமக்கு எந்த இன்கமோ ஜெனரேட் ஆகுது இல்ல. இங்க பாத்தீங்கன்னா நம்ம கார் வாங்கவோ இஎம்ஐ கிரெடிட் கார்டு டியூ பே பண்ணவோ லோன்ஸ் வாங்குறோம். அதே இன்னொரு பக்கம் பணக்கார ஆட்கள் லோன் வாங்கி அவங்களுக்காக பங்களா கார்லாம் வாங்குறது இல்ல, பதிலா இந்த லோன்ஸ் வாங்கி அசெட்ஸ் வாங்குறாங்க இன்னும் பணக்காரன் ஆகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க லோன்ல வாங்கின காசை ரியல் எஸ்டேட், ஸ்டாக்ஸ் இல்ல பிசினஸ்ல போடுவாங்க. இதனால அவங்களுக்கு லோனோட இஎம்ஐ விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு வெல்தி பர்சனும் ஏகப்பட்ட லோன்ஸ் வாங்கி தான் இன்னைக்கு வெல்தியா இருக்கிறாங்க. அண்ட் இது நான் இல்ல, கிரெடோட ஃபவுண்டர் குணால் ஷா சொல்றாரு. பட் இங்க டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த எல்லா லோன்ஸும் குட் டெப்ட் கேட்டகரியில வருது. இத அசெட்ஸ்ல இல்ல அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண யூஸ் பண்றாங்க. இப்ப நம்மள பல பேர் யோசிப்போம், ஒன், நம்மள போல மிடில் கிளாஸ் மக்களுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு யார் காசு கொடுப்பாங்க? அண்ட் செகண்ட், ஈவன் நம்மளுக்கு அப்படி லோன் கிடைச்சிருச்சுனா கூட ஒரு காமன் மேனோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி எவ்வளவு இருக்கும்? அவர் எப்படி லோன்ல எடுத்த காசை இந்த மாதிரியான இடத்துல போல ரிஸ்க் எடுப்பாரு? அண்ட் இந்த பாயிண்ட் கரெக்டா எந்த ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் நபருக்கும் அஷ்னிர் குரோவர் மாதிரி 500 கோடி ரூபாய் லோன் யாருமே தர மாட்டாங்க. அவருக்கு எந்த ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் லோன் அவ்வளவு சுலபமா கிடைக்க போறது இல்ல. அண்ட் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் என்னன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல இந்த மாதிரியான இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். எங்க ரொம்பவே கம்மியான காசை யூஸ் பண்ணி நமக்கு அதிகமான growth கிடைக்குமோ? வெல், இந்த ஸ்டார்டிங் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி. வெல், இதே போல தான் இந்த மிடில் கிளாஸ் லேடிஸ் 7 இருந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க. இவங்க 1600 கோடி ரூபாய் கம்பெனி பில்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் எந்த ஒரு எஜுகேஷன், எந்த ஒரு பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லாம, அதுவும் அவங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து ஆரம்பிச்சு நம்ம பாக்குறது லெஜெண்ட் பாப்பாட பத்தி. அண்ட் இவங்களோட ஃபவுண்டர்ஸ் முதல் நாள்ல வெறும் 4 பாக்கெட் தான் வித்தாங்க. இந்த கம்பெனியை பாத்தீங்கன்னா 1959ல 7 மிடில் கிளாஸ் குஜராத்தி லேடிஸ் ஆரம்பிச்சாங்க. சோ தட் அவங்களோட வீட்டை நடத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும்னு. அண்ட் இதை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க 80 ரூபாய் ஒரு சின்ன லோன் எடுத்தாங்க. அதே இன்னைக்கு லெஜெண்ட் பாப்பட் எந்த அளவுக்கு சக்சஸா இருக்குன்னா, இது ஆல்மோஸ்ட் 50,000 மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் தராங்க. அண்ட் இவங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் 800 கோடியை விட அதிகம். சோ வெல், இதே மாதிரியே நம்மளோட பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு நல்ல அளவுக்கான வெல்த் கிரியேட் பண்ணிட்டோம்னா அப்ப லோன்ஸ் வாங்கி நம்ம இன்னும் அதிகமான காசு சம்பாதிக்கலாம். இத ஃபைனான்சியல் லிவரேஜிங்னு சொல்லுவாங்க. ஃபைனான்சியல் லிவரேஜ் ஒரு சிம்பிள் லாங்குவேஜ்ல ஒரு எக்ஸாம்பிளோட பாப்போம். நினைச்சுக்கோங்க, உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு பிசினஸ்ல 20% growth ஆப்பர்ச்சுனிட்டி தெரிய வருது. அப்படி நம்ம 2 லட்சம் ரூபாய் இந்த பிசினஸ்ல போட்டோம்னா அப்ப இதோடைய 20% பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய். அண்ட் நம்மளுக்கு இந்த அளவுக்கான ரிட்டர்ன் கிடைக்கும். பட் அதே 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 18 லட்சம் ரூபாய் ஒரு லோன் எடுத்தோம்னா, அண்ட் இதுல உங்களுடைய 2 லட்சம் ரூபாய் ஆட் பண்ணி இந்த சேம் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்ப நம்மளுக்கு 20% ஆஃப் 20 லட்சம் ரூபாய், அதாவது 4 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கும். அண்ட் இந்த 18 லட்சம் ரூபாய் லோன் மீது நமக்கு 1,44,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கு அப்புறமாவும் நமக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கான எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்குது. அண்ட் இத தான் ஃபைனான்சியல் லெவரேஜிங் சொல்லுவாங்க. பேசிக்கலி இதுல நம்மளோட கேபிட்டலை மேக்ஸிமைஸ் பண்றதுக்காக லோனை யூஸ் பண்ணிருக்கோம். சோ தட் நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு. ஆனா இதுல ரிஸ்க்கும் ரொம்பவே அதிகமா இருக்கு. பணக்காரங்க இந்த மாதிரி காசை லெவரேஜ் பண்ணி இன்னும் பணக்காரனாக 4 மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க. மெத்தட் 1, இன்வெஸ்டிங் இன் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ். இதுல நம்ம ரெண்டல் இன்கம் earn பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு ரொம்ப பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இருக்கு. இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு நபர் இருக்காரு. இவரோட salary 5,000 ரூபாய். அண்ட் இவர் ஒரு சின்ன கடையில ஒரு ஹெல்ப்பரா வேலை செய்யறாரு. அண்ட் இவர் இந்த மெத்தட யூஸ் பண்றாரு. சோ அப்ப இவருக்கு இன்னைக்கு எவ்வளவு ரெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய்? இல்ல, 2021ல இவருக்கு 769 crore rupees ரெண்டா வந்தது. இன்ஃபேக்ட் இவருக்கு ஒரு பில்டிங்ல இருந்து 4 கோடி ரூபாய் பர் மந்த் ரெண்டா கிடைக்குது. இவருடைய பேர் விஜய் அகர்வால்.
தத்வா குரூப் என்ற ரியல் எஸ்டேட் கம்பெனியோட இன்னைக்கு மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. இவருடைய சொந்த சொத்து மதிப்பை இன்னைக்கு 4000 கோடி ரூபாயை விட அதிகம். அப்படி நம்மளும் லோன் வாங்கி ரெண்டல் இன்கம் மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல சம்பாதிக்கணும்னா அப்ப நம்ம இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸா வாங்கணும். இதுல அதோடைய ஆக்சுவல் வேல்யூ விட கம்மியான பிரைஸ்ல விற்கப்படுதோ. அண்ட் இதை செய்யறதுக்கான வழி கேரி கெல்லர் அவருடைய புக் தி மில்லியனர் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர்ல தெரிவிச்சிருக்காரு. பேசிக்கலி இவர் என்ன சொல்றாருன்னா, ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ், ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ், ஃபேமிலி எமர்ஜென்சிஸ், லோன் ப்ராப்ளம்னால கம்மியான பிரைஸ்ல விற்கப்படுமா. அண்ட் நம்ம இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் தேடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு சென்னையில ப்ராப்பர்ட்டியோட பிரைஸோட growth அண்ட் ரெண்டல் ஈல்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். அப்படி நம்ம இந்த வெப்சைட்ல போனோம்னா நம்மளுக்கு சென்னையில இருக்கிற இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தெரிய வரும். எதோட ஓனர்ஸ்லாம் அவங்களோட லோனை ரீபே பண்ணாம இருக்காங்களோ. சோ பேங்க் ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஆக்ஷன் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். லெட்ஸ் சே நம்ம 10 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் பண்ணி 70 லட்சம் ரூபாய்க்கான ஒரு லோன் எடுக்கிறோம். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிடுறோம், இதை ரெனோவேட் பண்றோம். அப்ப இதோட வேல்யூ அட்லீஸ்ட் 20 லட்சத்துல இருந்து 30 லட்சம் ரூபாய் வச்சு அதிகமாயிடும். அண்ட் இதுல நம்ம ஒவ்வொரு மாசமும் நம்ம இஎம்ஐ விட அதிகமான ரெண்டல் இன்கம் earn பண்ணலாம். அப்படி இதன் கூடவே வீட்டோட மதிப்பு 5-10 வருஷத்துல இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா, இல்ல கிட்டத்தட்ட டபுளுக்கு பக்கத்துல போயிடுச்சுன்னா கூட அப்ப இந்த லோன் ஒரு குட் டெப்ட்ல வரும். ரியல் எஸ்டேட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளவு அதிகமா இருக்குன்னா, ஈவன் பில்லியனர்ஸ் கூட லோன் வாங்கி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டிங்ல இருந்து காசு சம்பாதிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எலான் மஸ்க் சில வருஷத்துக்கு முன்னாடி கலிபோர்னியால 7 ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினாரு. இதுக்காக இவர் பேங்க்ல இருந்து லோன் வாங்கினாரு. அண்ட் ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா இவர் இந்த எல்லா லோன்ஸும் செல் பண்ணாரு. இதுல இவருக்கு $25 மில்லியன் ப்ராஃபிட் கிடைச்சது. பட் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்றதுக்கு எப்பவுமே ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும். நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டிஸோட ரெண்டல் இன்கம் அண்ட் மார்க்கெட் வேல்யூவோட growth ரேட் நம்ம இஎம்ஐ இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமா இருக்கணும். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், அப்படி ஆரம்பத்துல நம்மளுடைய ரெண்டல் இன்கம் மந்த்லி இஎம்ஐ விட கம்மியாவே இருந்தாலும் அப்போ நம்ம கிட்ட இந்த மாதிரியான கேப்பபிலிட்டி இருக்கணும் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு. மெத்தட் 2, இன்வெஸ்டிங். இதுல ஐடியா என்னன்னா, லோன் வாங்கி எதனா ஹை growth பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இதுல நம்மளுக்கு ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குமோ. இந்த வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே அஷ்னீர் குரோவர் கூட இதே ரீசன்காக தான் லோன் வாங்கி நைக்கால இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. இன்ஃபேக்ட் அஷ்னீர் அவருடைய புக் தோக்லா பண்ணி சொல்லிருக்காரு, இவர் லெவரேஜிங்க யூஸ் பண்ணிருக்காருன்னு. அண்ட் இதுக்காக பேங்க் கிட்ட இருந்து 95 crore லோன் வாங்கியிருக்காரா. அண்ட் இந்த லோனுடைய காசை அஷ்னீர் வந்து ஜொமேட்டோவோட ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணாரு. நம்மள நிறைய பேர் இதை பிலீவ் கூட பண்ண மாட்டோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அஷ்னீர் வெறும் 8 நிமிஷத்துல 2.25 crore rupees சம்பாதிச்சிட்டாரு. அதுவும் லோனோடைய இன்ட்ரெஸ்ட பே பண்ணதுக்கு அப்புறம். இதுக்காக தான் இவர் நைக்காவையும் வாங்கணும்னு விரும்பினாரு. ஏன்னா நைக்காவோட ஷேர்ஸ் 80% கெயினோட லிஸ்ட் ஆச்சு. சோ அப்படி இவருடைய காசை இன்வெஸ்ட் பண்ணிருந்தாருனா இவருடைய காசு ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கும். பட் லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றதுனால எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குதோ இதுல ரிஸ்க்கும் அந்த அளவுக்கு இருக்கு. அது இல்லாம அஷ்வின் மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் கிட்ட மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வெல்த் இருக்குது. பட் அதை இன்னொரு பக்கம் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸ் அப்படி கொஞ்ச நெஞ்ச காசு ஒன்னா சேர்த்துட்டோம்னா அப்போ நம்ம லோன் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ரிஸ்கான இடத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மள அதிகமான மக்களுக்கு இதுல நாலேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அண்ட் அதன் கூடவே சான்சஸும் பாத்தீங்கன்னா இதனால நம்மளோட எல்லா காசும் முழுகி போகலாம். சோ இதுக்காகவே ஷேர் மார்க்கெட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெத்தட் 3, அப்படி நம்ம கிட்ட ஸ்டாக் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் பத்தி அந்த அளவுக்கான நாலேஜ் இல்லனா அப்ப நம்ம லெவரேஜிங்கோட யூசேஜ் நம்ம பிசினஸ் ப்ராஃபிட்ஸை அதிகரிக்க யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுல 2 விதமா நம்ம லோன் எடுத்து நம்மளோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். முதல் வழி என்னன்னா, ரீசெண்டா முகேஷ் அம்பானி $5 பில்லியன் லோன் எடுத்தாரு. இது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவோட ரொம்ப பெரிய கார்ப்பரேட் லோனா. பேசிக்கலி இவர் இந்த லோன் இவருடைய பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக நாடு முழுவதும் 5G நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக வாங்கியிருக்காரு. ஈவன் விதந்தா குரூப்போட சேர்மன் அண்ட் ஃபவுண்டர் அனில் அகர்வால் கூட சொல்றாரு, ஆரம்பத்துல இவருடைய மைனிங் பிசினஸை க்ரோ பண்ணணும்னு விரும்பினப்போ அப்ப இவருக்கு யாருமே 50 லட்சம் ரூபாய்க்கான லோன் கூட கொடுக்க விரும்பல. அப்போ அனில் அகர்வால் வந்து திருபாய் அம்பானியை அப்ரோச் பண்ணாரு. அண்ட் இவரை ஒரு பார்ட்டில வர வச்சு ஒரு பேங்க் மேனேஜரை மீட் பண்ண வச்சாரு. அதன் பிறகு இந்த பேங்க் மேனேஜர் எவ்வளவு இம்ப்ரெஸ் ஆயிட்டார்னா இவர் அனில் அகர்வாலுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கான லோன் கொடுத்துட்டாரு. அண்ட் இன்னைக்கு விதந்தா குரூப் இந்தியாவோட ரொம்ப பெரிய மைனிங் கம்பெனிஸ்ல ஒன்னா இருக்குது. அண்ட் அனில் அகர்வால் அவரே இன்னைக்கு ஒரு பில்லியனரா இருக்காரு. சோ அப்படி நம்மளுக்கு நம்மளோட எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல ஸ்கோப் தெரிஞ்சிச்சுனா அண்ட் இதுல நம்மளுக்கு லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட டபுள் இல்ல ட்ரிபிள் மாதிரியான growth opportunities தெரிஞ்சிச்சுனா அப்போ நம்மளும் லோன்ஸ் வாங்கி நம்மளோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். செகண்ட், ஒரு வாட்டி அப்படி நம்மளோட பர்టిక్యులர் பிசினஸ் வெல் எஸ்டாப்லிஷ்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுனா அப்ப நம்ம லோன் வாங்கி மிச்ச இன்னொரு பிசினஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல நம்ம அத முழுசாவே கூட பைஅவுட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸை லெவரேஜ்ட் பைஅவுட்னு சொல்லுவாங்க. நிறைய பில்லியனர்ஸ் இத யூஸ் பண்ணி இன்னும் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸை அக்வயர் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கௌதம் அதானிக்கு சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில growth தெரிஞ்சப்போ அதுக்கு அவர் அவருடைய சொந்த பிசினஸ் ஒன்னு ஓபன் பண்ணல. பதிலா அவர் ஏசிசி அம்புஜா சிமெண்ட்டை அக்வயர் பண்றதுக்கான பிளான் பண்ணாரு. அண்ட் இதுக்காக இவர் 32,000 கோடி ரூபாய் லோன் எடுத்தாரு. இப்போ
இப்ப ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் இவ்வளவு பெரிய லோன் எடுக்க முடியாது. பட் இந்த மெத்தட புரிஞ்சுக்கிட்டு சரியான டைம் வர்றப்போ சின்ன ஸ்கேல்ல இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். மெத்தட் 4 லாஸ்ட்லி பணக்கார ஆட்கள் லோனை யூஸ் பண்றது வெறும் காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அவங்களோட டாக்ஸஸ சேவ் பண்ணிக்கோ யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உலகத்தோட பணக்கார நபர்ல ஒருத்தர் எலான் மஸ்க் ஆல்மோஸ்ட் 0% டாக்ஸ் பே பண்றாரு. சோ இதுக்காக எலான் மஸ்க் அவரோட கம்பெனில இருந்து எந்த ஒரு சாலரியும் வாங்குறது இல்ல. இதுக்கு பதிலா இவரோட கம்பெனியோட ஸ்டாக்ஸையே ஆஸ் அ பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதோடைய ஆன் பேப்பர் வேல்யூ வருஷம் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸா இருக்கு. பட் ஆனா இவங்க இந்த ஸ்டாக்ஸை விக்கிறது இல்ல. சோ இதனால கவர்மெண்ட் இத இன்கம் கன்சிடர் பண்றது இல்ல. சோ இதனாலேயே இவங்களுக்கு இந்த இன்கம் மீது எந்த ஒரு டாக்ஸும் பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. இத விக்கிறதுக்கு பதில் அவங்க பேங்க் கிட்ட போவாங்க அண்ட் அவங்க கிட்ட சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ்க்கு பதிலா கம்மி இன்ட்ரெஸ்ட்ல ஒரு லோன் கொடுங்கன்னு, அவங்களுடைய செலவுகளை பாத்துக்கிறதுக்கு. ஏன்னா இவரோட ஷேர்ஸோட வேல்யூ வருஷம் 20 ல இருந்து 30% அதிகமாகிட்டே இருக்குது. சோ அவர் திரும்ப அவருடைய லோனை ரீஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சோ பேசிக்கலி இவர் எண்ட்ல 0 டாக்ஸ் பே பண்றாரு. அப்படி நம்மளும் இதனா ஒரு கம்பெனியை ஓன் பண்ணா அப்ப நம்மளும் இந்த மாதிரி லோன் வாங்கி நம்மளுடைய டாக்ஸஸை மினிமைஸ் பண்ணலாம் அண்ட் இதை யூஸ் பண்ணி இன்னும் அதிகமான அசெட்ஸ் வாங்கலாம். இன் கன்க்ளூஷன், நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்தோம்னா எப்படி உலகத்தோட ரிச்சஸ்ட் ஆட்கள் லோன் வாங்கியே பணக்காரர் ஆகுறாங்கன்னு அண்ட் எப்படி அவங்களுடைய காசை லெவரேஜ் பண்ணி இன்னும் அதிகமான காசு சம்பாதிச்சாங்கன்னு. பட் அதே நம்ம இந்தியன் மிடில் கிளாஸ் மக்களை பார்த்தோம்னா நம்மள அதிகமான ஆட்கள் லோன் வாங்கி இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ரிஸ்க் எடுக்க முடியாது. மேக்ஸிமம் நம்ம ஒரு லோனை வாங்கி நம்மளோட பிசினஸ் எஸ்டாப்லிஷ் பண்ணலாம், இல்ல இதை வச்சு எதனா ஒரு சின்ன கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம். இதை விட அதிகமான ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட ப்ராப்ளம் என்னன்னா நம்மளுக்கு இத பத்தியான அதிகமான நாலேஜ் இருக்காது அண்ட் எஸ் நம்ம கிட்ட அந்த அளவுக்கான ரிஸ்க் கேப்பபிலிட்டியும் இல்ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்காக நம்மளே எஜுகேட் பண்ணிக்கணும் அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளோட கம்மியான காசை யூஸ் பண்ணி மிஸ்டேக்ஸ் பண்ணிரணும். சோ தட் நம்ம பெரிய ரிஸ்க் எடுத்து பெரிய பிரச்சனையில மாட்டாம போவோம். அண்ட் சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்றது குறித்தும் நாங்க ஏற்கனவே இந்த வீடியோவை ரெடி பண்ணிருக்கோம். அதை நீங்க இங்க ஐ பட்டனை கிளிக் பண்ணியும் பார்க்கலாம். ஃபைனலி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், லெவரேஜிங் ரொம்பவே இம்பார்ட்டன்டான கான்செப்ட். பட் ஆனா இதுல ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்குது. ஃபைனலி ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் அண்ட் இது கண்டிப்பா உங்களோட ஃபேமிலி குரூப்ல இதை ஷேர் பண்ணுங்க. சோ தட் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுப்பாங்க லோனோட பவர் என்னன்னு அண்ட் இது எப்படி பேக் ஃபயர் ஆகும்னு. எனிவேஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்க இந்த மாதிரி நாலேஜபிளான வீடியோஸ் மிஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.